ஒரு கஸ்டமர் நமக்கு கிடைச்சாருன்னா நான் எப்போ சொல்லுவேன், தென்னை மரம் வைக்கிற மாதிரி கஸ்டமரா கிங்கு, ஓனரா கிங். அப்படின்னா அந்த ஓனர் தான் கஸ்டமர். எல்லா கஸ்டமரும் கிங் அல்ல. இங்கே பாருங்க, நமக்கு ஒரு கஸ்டமர் எதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு, ஒரு சர்வீஸ் வாங்குறாரு அப்படிங்கிற கேள்விக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஹாய் சார். ஹாய் விஷ்ணு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரனர் கிங்கா இல்லை கஸ்டமர் கிங்கா சார் பிஸ்னஸில்? எல்லாரும் கேட்பாங்க, கஸ்டமர் ஆண்டர்பிரனர் கிங்கா கஸ்டமர் கிங்கா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் முக்கியமானவங்க. ஆனால் கஸ்டமர் கிங் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? எல்லா பிஸ்னஸ் சொல்லுவாங்க கஸ்டமர் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ நம்முடைய சமக்ராவில் தெரியும்ல, ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு நின்று வெல்கம் பண்ணுறது. சாரோட கேபின் வர வரைக்குமே எல்லாரும் எந்திரிச்சு வெல்கம் பண்ணுறது. ஏன் எல்லாரும் எந்திரிக்கிறோம்? அவங்கள ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக. சரி, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் நம்ம எப்போ சொல்லுவோம். என்ன, ஏன் அவங்களுக்காக எந்திரிக்கிறோன்னா, இந்த எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அந்த ஓனராக இருக்கட்டும், அவங்களுக்கான சம்பளம், அந்த லாபம் எல்லாம் யார் தருவாங்க? கஸ்டமர் தான். அப்போ யதார்த்தத்தில் இந்த பிஸ்னஸோட ஓனர் யாரு? கஸ்டமர் தான். கஸ்டமர் தான் ஓனர். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? கஸ்டமரா கிங், ஓனரா கிங் அப்படின்னா அந்த ஓனர் தான் கஸ்டமர். அவர் தான் எல்லாம் தர்றாரு, அவர் தான் நமக்கு சம்பளம் தர்றாரு, அவர் தான் பிஸ்னஸ்காருக்கு டிவிடெண்ட் தர்றாரு, ப்ராஃபிட் தர்றாரு. அவர் நினைச்சா நமக்கு எல்லாம் கிடைக்கும், அவர் நினைச்சா நமக்கு எல்லாம் போகும். அப்போ ஒரு கஸ்டமரை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே சார், எனக்கு இன்னொரு கொஸ்டின் கூட இருக்குது. இப்போது கஸ்டமர் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, நம்மளோட சர்வீஸ் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இந்த இகாமர்ஸ் சைட்ஸ் கூட இருக்குது இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி. ஸோ ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த பொருள் நம்மளுக்கு எந்த வகையில் இருந்துச்சு, எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் கஸ்டமரோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? நம்ம கஸ்டமர் கூட ரொம்ப சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம், நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பண்ணுறீங்களா அப்படின்னு. நல்லா பண்ணுறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே அவங்கள்ட்ட கேட்போம், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பண்ணுறீங்கன்னு நீங்கள் எதை அடிப்படையாக சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்போம். இப்போ உங்களுக்கு உயரம் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நல்ல உயரமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் கேட்பேன், உங்கள் ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்பேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க 5 அடி 5 இன்ச்சு, இல்லைன்னா 5 அடி 6 இன்ச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ எப்படி அதை சொல்ல முடியுதுன்னா, உங்களால் அளக்க முடியுது. அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் அதை அளக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அளக்கிறது தான் கஸ்டமர் ஃபீட்பேக், இல்லைன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அந்த ப்ராடக்டை பற்றி, அந்த ப்ராடக்ட் கொடுக்குற சர்வீஸை பற்றி எல்லாம் ஒரு ரிப்போர்ட் நம்ம உண்டு பண்ணோன்னா கஸ்டமர் எப்படி திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடையிலுக்கு ஒரு கஸ்டமர் வர்றாரு, அவர் ஒரு பொருளை வாங்கிட்டு வெளியே இறங்குறாரு. அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், சார் உங்களுடைய கஸ்டமர் இங்கே வந்தப்போ எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அவர் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நம்மளால் அதை அளக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கேள்வியை நம்ம வேறு மாதிரி கேட்குறோம். சார் இங்கே வந்துட்டு இவ்வளோ பொருளை வாங்கிட்டு போகிறீங்களே, இங்கே வந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 10 ஸ்கேலில் சொல்ல முடியுமா சார்? 10ன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம், 1ன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார் அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு 7ன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், சார் 7 அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே சார், இது 9 ஆகிறதுக்கு நாங்கள் என்ன சார் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் நமக்கு ஒரு ஐடியா சொல்லுவார். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்முடைய கஸ்டமர் சர்வீஸ் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இல்லைங்களா? நமக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த கஸ்டமருடைய தேவைகள் என்ன, கஸ்டமருடைய எந்த பிரச்சனை இதுவரை தீர்வு செய்யாமல் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோன்னா தான் கஸ்டமரை நமக்கு நல்லா சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், மெஜாரிட்டி ஆர்கனைசேஷனில் ரெகுலராக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே நடத்தவே மாட்டாங்க.
கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபீட்பேக் எடுக்க மாட்டாங்க. அதை எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலேன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் ரிட்டென்ஷன் இருக்குமா? இருக்காது. கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லவா? ஏன் கஸ்டமர் ரிட்டென்ஷன் முக்கியமானதுன்னு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா அவங்களுக்கு நம்ம ப்ராடக்டை பற்றின இது தெரியும், நம்மளோட சர்வீஸை பற்றினது தெரியும். ஸோ அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் நம்மளுக்கும் லாபம், அவங்களுக்கும் லாபம். வெரி குட், அப்சல்யூட்லி கரெக்ட். அதாவது ஒரு புது கஸ்டமரை கொண்டு வரணும்னா நம்ம விஷயத்தை பற்றி, நம்ம பொருளை பற்றி அவர்கிட்ட பேசணும், நம்ம கம்பெனியை பற்றி பேசணும், நம்ம சர்வீஸை பற்றி பேசணும். அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறது. ஆனால் முன்னாடி வந்த கஸ்டமருக்கு இதெல்லாம் தெரியும். அதனால் அவர் ஈஸியாக திரும்ப வாங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கூட்டும். அவருக்கும் அது ஈஸி. நமக்கு புதிய சந்தேகப்பட வேண்டியதில்லை, ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனி. அப்போது 2 பேருக்கும் மியூச்சுவலான பெனிஃபிட் உண்டாகிறது தான் கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது. ஏன் கஸ்டமர் ரிட்டென்ஷன் நடக்காமல் போகுது அப்படின்னா, நல்ல சர்வீஸ் கொடுக்கறதில்ல. அப்போ கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் உண்டாக்குவதற்கான மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பிஸ்னஸ்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உறுதியாக கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ நம்ம பேசுனதுலேயே நம்ம ஒரு விஷயம் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? கஸ்டமர் கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவங்கள எப்படி நம்ம கூட என்கேஜிங்காக வச்சுக்கிறது சார்? ஒரு கஸ்டமர் நமக்கு கிடைச்சாருன்னா நான் எப்போ சொல்லுவேன், தென்னை மரம் வைக்கிற மாதிரி. தென்னை மரம் வச்சுட்டோன்னா லாங் டைமில் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் சில தென்னை மரங்கள் முதல்ல ஒன்றும் தராது. ஆனால் நம்ம மேலே அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த தென்னை மரம் நிறையா தென்னை தரும். ஒவ்வொரு உறவுகளும் மரம் வைக்கிற மாதிரி அது ஒரு லாங் டைமில் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமரை கிடைச்சா அவர் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் வாங்கலாம். ஆனால் அந்த கஸ்டமரை நம்ம நல்லா டீல் பண்ணி அவர் நம்மள்கிட்ட வாங்குகிற ஃப்ரீக்குவென்சி கூட்டி, நம்மள்கிட்ட வாங்குகிற அந்த ப்ராடக்டோட வேல்யூ கூட்டி, அப்புறம் நம்ம லாங் டைமில் நம்ம கூட வச்சுட்டோன்னா அது நம்முடைய ப்ராஃபிட்டபிலிட்டியே நமக்கு ஒரு உறுதியான பிஸ்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா எல்லா தவணையும் வந்து போகிற, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த டவுனில் ஹோட்டல் நடத்துவாங்க. டவுன்லலாம் ஹோட்டல் நடத்துகிறப்ப, இல்லைன்னா கிராமத்திலலாம் ஹோட்டல் நடத்துகிறப்போ அந்த ஹோட்டல்காரங்க சாப்பிட வர்றதுல மெஜாரிட்டி திரும்ப வர்றவங்களா இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் இந்த ரோட் சைடில் மோட்டல்னு சொல்லி நடத்துவாங்க. அந்த ட்ராவல் பண்ணுறவங்க வந்து போகிறது கையேந்தி பவன் மாதிரி. ஆமாம். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஆள் வந்தால் தான், புரியுதுங்களா? வரமாட்டாங்கன்னு சொல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் முடிச்சு வர்றப்ப நம்ம ரெகுலர்லாம் ஒரு ஹோட்டலில் ஏறுவோம். ஏன் அது ஏறுறோன்னா அங்கே சர்வீஸ் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஏறி சாப்பிட்றோம். அந்த மாதிரி வருவாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிய ஆளுகள் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி பிஸ்னஸில் பாருங்கள், வந்தவங்க இந்த ஹோட்டலில் திரும்ப வரணுன்னா அங்கே கிடைக்கிற அந்த ஃபுட்டு நல்லா இருக்கணும், அங்கே கிடைக்கிற சர்வீஸ் நல்லா இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சாருன்னா அவரை லாங் டைமில் நம்ம கொண்டு போகணும். அதுதான் முக்கியமானது. இனி லாங் டைமில் அவரை கொண்டு போனோம்னா அவரை நம்ம என்கேஜ் பண்ண வைக்கணும் இல்லைங்களா? கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு என்ன? என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? நீங்கள் டெய்லி ஃபேஸ்புக் பார்ப்பீங்கள்ல, நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப் பார்ப்பீங்கள்ல. ஏன் பார்க்குறீங்கன்னா, எவ்வளவு கூடுதல் சமயம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ, எவ்வளவு கூடுதல் சமயம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களோ, அப்போ நீங்கள் அது மாதிரி என்கேஜ் ஆயிடுறீங்க. அப்போ ரொம்ப நாள் என்கேஜ் ஆகிட்டிங்கன்னா உங்களால் அது இல்லாமல் வாழ முடியாத ஒரு நிலைமை வந்துடும் இல்லைங்களா? அப்படி தானே சோஷியல் மீடியா நம்மளை என்கேஜ் பண்ணுது. இதே மாதிரி கஸ்டமரை என்னெல்லாம் டைமில் நம்ம கூட என்கேஜ் பண்ண முடியும். கஸ்டமர் கூட பேசுறது, கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கி போனதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு, சார் எப்படி இருக்குது சார் ப்ராடக்ட், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா, நெக்ஸ்ட் டைம் எப்போ வருவீங்க சார், இனி அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி கஸ்டமர் கூட எப்பளெல்லாம் நமக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த வாய்ப்புகளை நம்ம செய்கிற போது கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் நடக்கும். அந்த மாதிரி கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் நடந்தால் என்ன அட்வான்டேஜ்? நாளைக்கு அவர் ஒரு புது ப்ராடக்ட் வாங்க தீர்மானம் பண்ணுற போது நம்மளை அவருக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? இந்த ப்ராடக்ட்னா இங்கே பெஸ்ட்டாக இருக்கும், யோசிக்காமல் ட்ரஸ்டபுளாக வந்து வாங்குவாங்க. எப்போ
நான் உங்க கூட எவ்வளவு இன்ட்ராக்ட் பண்றேனோ அவ்வளவு என்னையே உங்களுக்கு ஞாபகம் வரும். எஸ் எஸ். இல்லைங்களா? நீங்கள் நிறையா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ நீங்கள் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ, கூடுதல் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிற போது அவங்கள தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் கஸ்டமர். சார் இப்போது நிறைய டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, ஹேண்டில் பண்ண முடியாத கஸ்டமர். இன்கேஸ் நம்மளோட சர்வீஸ் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோன்னு நினச்சாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? விஷ்ணுபிரியா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. கஸ்டமர் இஸ் த கிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். இருந்தாலும் எல்லா கஸ்டமரும் கிங் அல்ல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்வீஸ் நம்மளால் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கஸ்டமரில் கொஞ்சம் பேர், மெஜாரிட்டி நல்ல கஸ்டமராக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ப்ராப்ளமேட்டிக் கஸ்டமராகவே இருப்பாங்க. அந்த ப்ராப்ளமேட்டிக் கஸ்டமரை நம்ம நல்ல கஸ்டமர் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குற அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இனி அவங்க போனாலும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. பல டைப்பான ப்ராப்ளமேட்டிக் கஸ்டமர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னதான் கொடுத்தாலும் ப்ரைஸை பற்றி மட்டும் பேசுகிற கஸ்டமர் இருப்பாங்க. அதாவது பொருள் எப்படி இருக்கும், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் நம்ம தர்றோம், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் என்ன தர்றீங்க, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னே கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்பாங்க. அவங்க ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவான கஸ்டமர். அவங்க என்ன பிரச்சனைனா, எவ்வளவு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தாலும் அந்த ப்ரைஸ்லேயே தான் கொடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதென்ன அவ்வளவு, இதென்ன அவ்வளவு அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரைஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறதுல, நம்ம இரும்பு 10 கிராம் வாங்குற விலைக்கு கோல்டு 10 கிராம் கிடைக்குமா? கிடைக்காது. கோல்டுக்கு விலை கூட, ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி விலை என்பது வேல்யூ, அதை தெரிஞ்சுக்காத கஸ்டமர் இருப்பாங்க. எப்போ சொன்னாலும் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட், கோல்டு கடையில் வந்துட்டு என்னங்க இவ்வளோ விலை சொல்கிறீங்களே, இது ஒரு 50% டிஸ்கவுண்ட் தருவீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு கஸ்டமரை நம்ம அந்த கோல்டு கடையை வச்சு பார்க்குறப்ப அந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் கஸ்டமர் இல்லைங்களா? அது ஒன்று. ரெண்டாவது ஒரு பிரச்சனை உள்ள கஸ்டமர் யார்? எம்ப்ளாயிஸ்கிட்ட ரொம்ப ரஃபாக பேசுவாங்க. அதாவது என்னுடைய கஸ்டமர் என்னுடைய எம்ப்ளாயியே ரஃபாக பேசக்கூடாது. எவ்வளவு நம்ம எம்ப்ளாயாக இருக்கலாம், நம்ம பெரிய பிஸ்னஸ்காரனாக இருக்கலாம், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போ நான் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி கூட பேசுகிற போது அவர்கிட்ட ரஃபாக அவரை கோவப்படுறது, அவரை திட்டுறது அப்படிங்கிறது அக்செப்டபிளே இல்லை, கிடையாது. இப்போ என்னுடைய நிறுவனத்தில் இப்போது வேலை பார்க்குற ஆளுகளை, இப்போ உங்களை கஸ்டமர் கூப்பிட்டுட்டு தேவையில்லாமல் கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனையை சொல்லலாம், அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னு அவருடைய இதெல்லாம் சொல்லலாம். அதுக்காக உங்களை பிடிச்சி கெட்ட வார்த்தை திட்டுறது, நீ யாருடா அப்படிங்கிற அந்த மாதிரி பேசுகிற கஸ்டமர் கூடி ஒரு ப்ராப்ளமேட்டிக் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவேன். வேறொரு ப்ராப்ளமேட்டிக் கஸ்டமர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸ், நம்ம ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு 10,000 rupees தருவாங்க, ஆனால் ஒரு 10 லட்சம் ரூபாயோட வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 1 வருஷம் முழுக்க நாங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுவேன், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை கண்டுபிடிச்சு அவங்கள ஒன்று இல்லைன்னா நம்மள்ட்ட இருந்து விட்டுறணும், இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவேன். தே ஆர் நாட் த கிங்ஸ். வேறு நல்ல கஸ்டமர் இருக்காங்க, அவங்க தான் நம்முடைய கிங் அப்படிங்கிற. ஓகே சார், இன்னைக்கு இருந்த டிஸ்கஷனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது லாஸ்ட்டாக கஸ்டமர் தான் ரியல் கிங் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் ஓவர் வீவா சார்கிட்ட இருந்து என்ன ஒரு சஜஷன், எப்படி நம்ம கஸ்டமரை ஹேண்டில் பண்ணலாம், நம்மளோட ஷாப்புக்கு வரதுலேருந்து ப்ராடக்ட் பை பண்ணிட்டு போனது வரைக்கும் ஒரு சஜஷன் கொடுக்க முடியுமா? எப்படி சார்? இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு கஸ்டமர் எதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு, ஒரு சர்வீஸ் வாங்குறாரு அப்படிங்கிற கேள்விக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. எஸ், அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை சாட்டிஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நம்ம கொடுக்குறோமா? அது மிக முக்கியமான ஒன்று.
இனி அந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுனால மட்டும் அல்ல அவர் நமக்கு திரும்ப வரப்போகிறது. அந்த ப்ராடக்ட் கொடுக்குற போது நம்ம எப்படி அவருக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். எஸ் சார். அப்படி உதாரணம் நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒரு ஹோட்டலில் நல்ல மசாலா தோசை கொடுக்குறோம். ஆனால் வந்து உட்கார்றப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுவார்? ஐயோ என்னடா நல்ல மசாலா தோசை, ஆனால் கொடுக்குறவன் இப்படி முகச்சிட்டு கொடுக்க முடியுமா? இந்த ரெண்டும் எப்போது ஒன்றாக சேருகிறதோ அப்போ இந்த கஸ்டமர் உங்களுடைய சேல்ஸ்மேனாக மாறுவார். எஸ் எஸ் எஸ். உலகத்திலே மிகச்சிறந்த பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கஸ்டமர் நம்முடைய சேல்ஸ்மேனாக மாறி வேறொரு கஸ்டமரை கொண்டு வருகிற போது தான் இந்த பிஸ்னஸ் மிக சிறந்த பிஸ்னஸாக மாறும் இல்லையா? எஸ் கரெக்ட் கரெக்ட். அப்போ அந்த மாதிரி நம்முடைய கஸ்டமர் ஒரு சேல்ஸ்மேனாக மாற வேண்டும் என்றால் அவருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் சர்வீஸும் கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கொடுக்கணும். அதை எந்த நிறுவனம் கொடுக்கிறதோ அந்த நிறுவனம் வளரும், பெரிதாகும், வெற்றி பெறும். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட வேல்யூபிளான டைமை எங்களுக்கு கொடுத்து நிறைய விஷயங்கள் சேல்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். விஷ்ணு, நல்ல கேள்விகள் கேட்டீங்க. கேட்டோம் கேள்விகள் கேட்குற போது தான் நமக்கு சொல்கிறதுக்கான பதில் நல்லா இருக்கும். நல்லா கேட்டீங்க விஷ்ணு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.